விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி தும்பூர் கிராமத்தில் பெய்த மழையில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததுடன் பெரிய மரம் ஒன்று வீட்டின் மேற்கூரை மீது விழுந்து சேதமடைந்தது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், மரம் வீட்டின் மீது விழுந்திருக்கிறதாக செய்திகள் பார்க்கிறோம். அது அப்புறப்படுத்தப்படுமா? அங்க இருக்கக்கூடிய சூழல் தற்போது என்ன? இருக்கக்கூடிய பகுதி விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய தும்பூர் என்ற ஒரு கிராமம். தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்தில் பெய்த இந்த கனமழையால புயல் பாதிப்பால கடுமையான பாதிப்புக்குள்ளா இருக்கக்கூடிய கிராமத்தில் தும்பூர் என்ற கிராமமும் ஒன்று. இந்த தும்பூர் கிராமத்தில் வெள்ள நீரானது வீடு முழுவதும் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த நிலையில வீட்டின் உள்ளே இந்த மரம் இருக்கக்கூடியதுக்கு உள்ளே ஒரு வீடு இருக்கிறது. இந்த வீட்டுக்கு மேற்புறத்தில் மரம் விழுந்ததுல வீடு முழுமையாக சேதமடைந்திருக்கிறது. இந்த பகுதியுடைய இளைஞர்கள் அந்த மரத்தை அப்புறப்படுத்தக்கூடிய பணியில ஈடுபட்டு வராங்க. மழைநீரை வெட்டி வடிக்கக்கூடிய ஒரு பணியிலையும் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களே ஈடுபட்டு வர்றாங்க. தொடர்ந்து இந்த வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் சேதமாயிருக்கிறது. வீடு முழுவதும் மரம் விழுந்ததில் சேதமாயிருக்கக்கூடிய நிலையில இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற பகுதியிலையும் வெள்ள நீர் புகுந்ததுல முழுமையான ஒரு சேதமும் நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. அடிப்படை வசதிகள், அதாவது சாப்பாடு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளுக்கு தேவையும் இருப்பதாக பொதுமக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. தொடர்ந்து இந்த பகுதி மக்கள் கேட்கலாமா, என்ன மாதிரியான பாதிப்புமா? பாதிப்பு என்ன மாதிரியான பாதிப்பு? ஐயா, ஏறி உடச்சிக்கிச்சு, மரமாட்ட பூரா எங்க மேல ஊந்துட்டு நாங்க எப்படியா தப்பிச்சிட்டோம். எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்க தப்பிச்சிட்டோம் சாமி. இதுக்கு மேல நாங்க என்ன பண்றதுன்னு முடியல. தண்ணி இல்ல, எங்களுக்கு எந்த கரண்டும் இல்ல. நாங்க அந்த வசதியில வாழ்ந்துங்கிறோம். நாங்க எங்களுக்கு கை தூக்கி கொடுங்க சாமி, எங்களுக்கு ஒண்ணும் முடியல. வீடு மேல மரம் விழுந்துருச்சா? எத்தனை வீடு? 4 வீடு மேல ஊந்து போச்சு சாமி. நாங்க அந்த 4 வீடு இருந்தா நாங்க எல்லாம் சேர்த்துட்டு இருப்போம். ஏதோ எங்க நேரம் நாங்க தப்பிச்சிட்டோம். நல்ல நேரத்தினால தப்பிச்சிட்டோம் சாமி. எங்களுக்கு பார்த்து குடி தண்ணி இல்ல, கரண்ட் இல்ல, குடிக்க தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல, எதுவும் இல்லாம ரொம்ப பிரச்சனைல ஓடி திரிஞ்சுங்கிறோங்க. எங்களுக்கு தயவு செய்து எங்களுக்கு ஒரு நல்லதை செய்யுங்க. குடி தண்ணி கிடையாது முதல்ல, எங்களுக்கு சாப்பிடுறதா எதுவும் கிடையாது. சாமான் தட்டு பூரா அடிச்சும் போயிடுச்சு, வெள்ளத்துல போயிடுச்சு. நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். தயவு செய்து எங்களுக்கு நல்லதை செய்து விடுங்க ஐயா. எத்தனை வீடு இருந்துச்சு? 24 வீடு இருந்தது. 3 வீடு கூரை வீடு தண்ணியில அடிச்சுட்டு போயிடுச்சு. பீரோ, கட்டிலு, பாத்திரம், டிரெஸ் எதுவுமே கிடையாது. எல்லாம் ஈர துணியோட அப்படியே படுத்துட்டு இருக்காங்க. இங்க புது வீடு கட்டிருக்காங்க, பாதியில ஸ்டாப் பண்ணி நின்று போச்சு. ஒட்டின வீட்டுல அங்கேயும் தண்ணி கிடையாது, சுத்தி தண்ணி தான் நிக்குது. குடி தண்ணி கிடையாது, சாப்பாடு கிடையாது, ஒரு அரிசியில எல்லாம் ஊறி போச்சு. இந்த தும்பூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய பல குடியிருப்பு பகுதிகளிலையும் அந்த முழுவதும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. நேரடியாக அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஒரு வீட்டில் கட்டில் மேல அந்த மரம் விழுந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் இந்த வெள்ள நீரில் அடுத்து சென்றிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய உடனடியாக அரசு போர்க்கால நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையா இருக்கிறது. வெள்ள நீரை வெட்டி வடிக்கக்கூடிய பணியில இளைஞர்கள் ஈடுபட்டிருந்தாலும் அடுத்த கட்டமாக தேவையான அத்தியாவசிய உதவிகளுக்கு தேவையை உடனடியாக செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை பொதுமக்கள் தரப்புல முன்வைக்கிறாங்க. தங்களுடைய உடைமைகள் முழுவதையும் இழந்துவிட்டு நெருக்கடியாக நிற்கிறார்கள் அப்பகுதி மக்கள். அவர்களுக்கான உதவியை அரசு செய்யும் என்று நம்புவோம். விரிவான கள விவரங்களுக்கு நன்றி கோகுல்.